ஹை கைஸ், ரோஹித் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா வந்து GTA 3 ஒரிஜினல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டெஃபினட் எடிஷன் போட்டிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கேம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஈஸ், நம்ம பார்த்தீங்கன்னா டக்குனு கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லோட ஆகுது ஈஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கட்சிங் பிளே பண்ணலாம், ஸ்கிப் பண்ணி விட்ருவாங்க ஈஸ்லாம். ஆல்ரெடி பார்த்தாச்சு, கிளாடு வருவான் வந்து இது தெரியும் ஈஸு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க ஈஸ். இதோ நம்மளை வண்டி ஓட்ட சொல்லுவான். ஸ்டக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 பால்ஸோட லொக்கேஷன் போடுது. ஒரிஜினல் கேம் பாருங்கள், கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு இல்லை பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. அதான் கேஸ் நான் டெஃபினட் எடிஷன் போட்டேன். அது இப்போ கிராஃபிக்ஸ் பாருங்கள், ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பிரிண்ட்டுலாம் அந்த நல்லா இருக்காது கேஸ். ஸோ அதனால தான் கேஸ் நான் வந்து டெஃபினட் எடிஷன்லாம் போட்டேன். GTA Vice City வேணால் ஒரிஜினல் போடலாம். ஏன் பார்த்தீங்கன்னா அது கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் கேஸ் நல்லாவே இருக்காது. அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கேஸ் GTA Vice City. அது GTA San Andreas ஒரிஜினல் நல்லாயிருக்கும். நான் டெஃபினட் எடிஷன் போடலாம் San Andreasல. அது போடுவோம் ஒரு நாள், கண்டிப்பாக போடுவோம். ஆனால் நிறைய பேர் அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கேஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேம் ரொம்ப கிளிச்சாக இருக்குது, அது இதுன்னு போகிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து GTA 3 டவுன்லோட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வந்து தயவு செஞ்சு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணாதீங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டவுன்லோட் பண்ணுற வழி ஃபுல்லாமே எல்லாமே இல்லீகலாக தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டார் இருந்து அஃபிஷியலாக தான் வாங்குறேன் நான். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் கைஸ். அந்த ஆப்ஸில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்து அந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் வைரஸ்லாம் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டார் இருந்து அஃபிஷியலாக வாங்குறது கரெக்ட். இல்லைனா நெட்ஃப்ளிக்ஸ் ஃபோனில் வேணால் வாங்கலாம். ஓகே கைஸ். கார் வழியாக தான் அதுக்கு ஓகே நெக்ஸ்ட் போயிடுவோம். போடா கிளாடு. இதான கரெக்டான இடம், ட்ரெஸ் மாற்ற இருக்குது அப்படின்னா டக்குன்றதெல்லாம் ஆடி பார்த்தாச்சுரா. எடிஸ்ன்னு போட்டு வச்சுட்டாங்க. அது யார் எடி? ஸோ உள்ளே போயிட்டு நீ ஒரு மிஷின்லனா நீங்கள் வந்து கேம் சேவ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 6 hour அட்வான்ஸ் ஆகிடும். இங்கே வந்து கார்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. டக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியும்டா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லூகியோட அந்த இடத்துக்கு போக சொன்னாங்க லூகி. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா லூகியோட இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகும். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லூகியோட கிளப்புக்கு வந்தாச்சு. ஸோ சீக்கிரம்டா கடா பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணி விட்றாங்க. கடுப்பாக வருதுலாம் பார்க்க. கடுப்பு பண்ணது இப்போ ஏதாச்சும் பைக்கில் போய் யார் சொல்கிறாங்க அங்கே இதே வெஹிக்கிளில் போய் அப்படி ஏறிமோ நமக்கு எதுக்கு வம்பு, வேறு ஏதாச்சும் வெஹிக்கிளில் போய் ஏறி வம்பு பண்ணுறதுக்கா. ஸோ இது ஏன் அந்த நான் ஒரிஜினல் போடணும்னு கேட்டிங்கன்னா வந்து இதோட வந்து எய்மிங் சிஸ்டம் இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா சரி இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் சுடுவீங்க, கரெக்டாக தான் சுடுவீங்க, ஆனால் எங்கிட்டோ சுடும். ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் மாதிரி ஒரிஜினல் இருக்குது. அது மாதிரி பட்டையாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரிஜினல் போடல. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப இஷ்யூஸாக இருக்குது கைஸ். Vice Cityயில் வந்து இதுலனா ஒரிஜினல் இஷ்யூஸ் இருக்குது, டெஃபினட் எடிஷன் சூப்பராக இருக்குது. இப்போ Vice Cityலனா டெஃபினட் எடிஷன்லாம் துள்ளுற இஷ்யூஸ்லாம் இருக்குது இதில். ஆனால் என்ன ஒரிஜினல்னா கலர் பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் கேமரா ஆங்கிள்லாம் கொஞ்சம் வசதிப்படாது கைஸ். அதனால் வந்து நான் வந்து டெஃபினட் எடிஷன் போட்டேன். தட்டி சும்மா ஒரிஜினல் போட்டேன். டக்குன்னு வந்து ஏறுமா டெஃபினட் எடிஷன்லாம் டக்குன்னு வந்து ஏறிடுச்சு கைஸ். ஒரிஜினல்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்கு கைஸ் பாருங்கள். இப்போ வந்து மிஸ்டி எடுத்து வந்து போக சொல்கிறாங்க சொன்னது. நான் நடுவில் டச் பண்ண அந்த பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா அப்படி தெரியும்னு எனக்கு. இருறா பாத்துறா. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இது நல்லாவே இருக்குது கைஸ். அந்தளவுக்கு ஒரிஜினல். ஏன்னா நீங்கள் ஃபைனல் மிஷின் வரைக்கும் முடித்தா கூட அந்தளவுக்கு தெரியாது. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிராஃபிக்ஸை பொறுத்து அது கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. அதனால உங்களுக்கு அந்த ஃபைனல் மிஷினே முடித்தா கூட அது முடித்த ஃபீல் உங்களுக்கு தராது கைஸ். பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடப்பா எல்லா தடவையும் இறங்கி வரோம் கைஸ். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கிளாடோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆங்கிரியாக இருக்குதுல்ல. அது ஒரிஜினலில் ரொம்ப மூஞ்சி ரொம்ப ஆங்கிரியாக இருக்குது கைஸ். டக்குன்னு போமா அவ்வளோதான்டா பாருங்க கைஸ். 1500 தராங்க சீக்கிரம். அவ்வளோதானே அடுத்த மிஷின். ஓகே அடுத்த மிஷின். இப்போ அடுத்த மிஷின் இங்கே தான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின் போய் பார்ப்போம். டோன்ட் ப்ராங்க் மா பிச்சப். ஸோ ஸ்கிப் பண்ணுறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணது. அந்த பேட் எடுங்க, எந்த பேட்டரா அங்கே இருக்கு ஈஸ் பேட்டு. என்னடா கிளாடி இப்படி இப்படி குதிக்கிறாங்க ஈஸ் பாருங்க. பேட் எடுத்து வச்சுன்னது இதை வச்சு என்ன பண்ணோம், போடு 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 சூப்பராக இருக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எங்கே போகிறோன்னா வந்து எனக்கே தெரியாது. இந்த மிஷின் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை கேஸ். எனக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வரைக்கும் போட்டிருந்தோம். அந்த அந்த ஏதோ ஒரு மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ டோனி சிப்ரானி தான் வந்து இந்த மிஷின்ஸ்லாம் தருவான். அந்த வாய் பேசிகிட்டு இருப்பான். நோ ஒன் கேன் டிஸ்ட்ராய் மீ ஜியோ, நோ ஒன் கேன் மெஸ் வித் மீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா வந்து இது எங்கேயோ இருக்காங்க. ஸோ பாத்திராடப்பா டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போம். ஐயோ பார்த்தீங்க சீஸ் பரவாயில்ல கேஸ். இது ஏதோ கார் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. தம்பி எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா? அடிக்கிற வாங்க 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 ஒரு ஒன்றும் கூட பேசிட்டு இருக்கான் பாருங்களா. வாங்கடா இப்போ அவன் கார் எடுக்க சொல்கிறாங்க. எட்ரா காரை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போகிறோன்னா வந்து கார் ஸ்ப்ரே தான் போகிறோம். கார் இங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் முடிச்சிடுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 2 பார்ட் 3லாம் போடுவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் கண்டிப்பாக போடுவோம். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ப்ரேயில் போய் அப்பா காரண்டா இந்த வழி வழுக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டான காராக இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட் காராக இருக்குது. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா பத்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பெயிண்ட் ஸ்ப்ரே ஷாப் தெரியுதா, அங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு போவோம். ஸோ இங்கே தான் லூகிஸ் கேர்ள்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கிட்டே அவ்வளோ லொக்கேஷன் தான் போக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பார்ப்போம். என்னடா பெயிண்ட் ஸ்ப்ரே காணும். என்னடா பண்ணுறீங்க, என்ன வச்சு விளாட்றீங்களா? என்னடா அது பெயிண்ட் ஸ்ப்ரேங்கடா? அங்கே இருக்கா? நான் பயந்துட்டேன்னா பெயிண்ட் ஸ்ப்ரே காணோன்னு நானும் பார்த்தேன். அது ஒரு மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்களா, அதனால அங்கே இருக்குன்னு நினச்சிட்டேன். உள்ளே போடா, $1000 போயிடும். இந்த தடவை ஃப்ரீன்னு போடுவாங்க, அவ்வளோதானே தெரியும்டா. டக்குன்றா அவ்வளோதான். இப்போ வந்து இனிமேல் வந்து போலீஸ்லாம் உங்களை ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்கிறாங்க. ஏன்டா நான் வாண்டட் லெவலே என்கிட்ட இல்லை, வந்து தேவையில்லாமல் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த லூகியோட கராஜில் போய் விட சொல்கிறாங்க கேஸ். டக்குன்னு பார்த்தீங்கன்னா போய் விட்டோம். இந்த மிஷின் தர மாட்டிங்களா? அந்த ஒரு மிஷின் வரும்ல கேஸ். இந்த ஒரு காரை வந்து எடுத்து பாம்பெல்லாம் வச்சு அதை ரீஸ்ப்ரே பண்ணி இடிக்காமல் கொண்டு போகிற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷினை தந்தாங்கன்னா அவ்வளோ சோழி முடிஞ்சுது. ஏன்னா அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா ஓடு அவ்வளோதான். $4000 தந்துட்டானுங்க கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு கார் அடப்பா ஓட்டாங்க கீஸ். நீ கூட அடப்பா எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க கீஸ். ஓடு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ போச்சு கீஸ் போச்சு, காரே கிடைக்க மாட்டேங்கி. என்ன ஒரிஜினல் ஏன்டா இப்படி இருக்குது? கொடுறாப்பா அடி. ஒரு வேனு தான் கிடச்சிருக்கு. அந்த வேனு பாருங்கள் எப்படி இருக்குது, நீங்களே பாருங்க கீஸ். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு இப்போ லூகிஸ் கேர்ள்ஸுக்கு போகிறோம் கீஸ். இப்போ வந்து வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இங்கே இப்போ வந்து என்னடா போட்டிருக்காங்க என்னது இது கேர்ள்ஸ் சி பைத்தியக்காரன் என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. டிரைவ் மிஸ்டி ஃபார்மி அப்படி போடுறான். அதாவது மிஸ்டி இவனுக்காக கொண்டு வரணுமா? யாரா அது எமன் தரல கீஸ். ஸோ கார் கொடுங்கண்ணா சடப்பாய் காரே தர மாட்டேங்குங்களுக்கு. நம்ம காரே அங்கே வேனு தான் இருக்குது. அந்த மொக்க வேனு கார் இருக்குது கீஸ். இந்த கார் எடுத்து தூக்கிட்டு போயிட்டு முடியும். குடுறா கார். கார் வச்சுருக்கான் பாருங்களா. சும்மா ஊர் சுற்றுறேன் நானா மிஷின்ஸ் பார்ப்பல வந்து வெறுப்பேற்றுறேன் கைஸ். இந்த மிஷின் ஞாபகம் இருக்குது கைஸ். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து எது ஹார்ன் அடிக்கன்னு தெரியாமல் இருந்துருக்கோம். கஷ்டப்பட்டு நான் ஒரு பட்டன் கொடுத்து ஹார்ன் அடிச்சிருப்பேன். இது ஹார்னு தனியாக பட்டன் கொடுத்துருக்கானு கைஸ். ஸோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை அழுத்தி விட்டோன்னா வந்து மிஸ்டி பார்த்தீங்கன்னா பொறுமையாக நடந்து நடந்துக்கிட்டு வரக்குள்ள நான் கட் பண்ணிடுவேன். நான் பாருங்க கைஸ். இப்போ தான் கார்கிட்டே வந்திருக்கா பாருங்களேன். ரொம்ப எரிச்சலாக வரும் கைஸ். இப்போ வெறுப்பேற்றுற மாதிரி ஒன்று வந்து பேசுவா பாருங்க. நீ என்ன லூகிக்கு ரெகுலராக ஒர்க் பண்ணுறியா? அப்படின்னா எனக்கு ஒரு டிரைவர் கிடச்சிட்டா நான் நல்லா நம்பலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். இந்த கிளாடுக்கெலாம் அப்படியே மண்டை ஏறி என்னடா பண்ணுறது, நம்மளால பேசவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் உருங்கி. அது அவ்வளோதான் செய்யும்லாம் இருக்கும். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஏதோ லூகிஸ் கேர்ள்ஸ் இல்லை, அது வரது அந்த ஜோ கராஜ் கீஸ் ஞாபகம் வந்துருச்சு. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து ஜோவோட கராஜில் போய் விட சொல்லுவாங்க. அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜோவே வந்து கொஞ்சம் மிஷின்ஸ்லாம் தருவாங்க கீஸ். அந்த மிஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும்.
ஸோ ஏற்று எல்லாத்தையும் ஏற்றிட்டு போனோம். அப்படியே சூப்பராக இருக்குல்ல கைஸ், அப்படியே கிறிஸ்பியாக ஏற்றிட்டோம். 1 ஸ்டார் வேறு தந்துட்டானுங்க கைஸ். இதில் நான் ஒன்று சொல்லிடுறேன், இல்லை பார்த்தீங்கன்னா சீட் கோட்ஸ் போட முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மிஷின்லாம் ரொம்ப காரட்டாக கைஸ். ஸோ அதனால் மிஷின்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்கும் கொஞ்சம். ஸோ கன் ஸ்ட்ரீட்டும் கிடையாது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது இதில். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து மாடை எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் ரூபா கொடுங்க டக்குன்னு. ரூபா தான் எனக்கு தான் முக்கியம். ரூபா தான் காசு, பணம், துட்டு, மணி ஃபாஸ்ட் கார். படா உனக்கெல்லாம் கார் கிடையாது. இப்போ வந்து ஜோ கொடுக்குற மிஷின்ஸ் போய் பார்ப்போம் ப்ளீஸ். டக்குன்னு மிக்கு, மைக்கு, லிப்ஸு லாஸ்ட்டில் இருந்துச்சு. என்ன கடைசியில் இருந்துச்சா என்ன சாகுறீ எவனா சாகடிக்க போகிற? சரி எவனோட இது டைமர்லாம் தரானுங்க. இது எந்த மிஷின் எனக்கு ஞாபகம் இல்லையே. இது என்ன மிஷின் கைஸ் இது? எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் GTA 3 பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட்டேன். ஒரு பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் போட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மறந்துடுச்சு. சரி எதுவுமே ஞாபகம் இல்லை. டைமர்லாம் தரானுங்க. ஏதாச்சும் சொதப்பெல்லாம் ஏதாச்சும் பண்ணிடுறாங்கண்ணா. நானே இப்போ தான் வந்து டக்குன்னு மிஷின்ஸ் முடிச்சுட்ருக்கேன். இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கீஸ். அதுவும் மாண்டலெல்லாம் கிடச்சிருச்சுன்னா அவ்வளோ கிடச்சது தான். ஒன்று பெயிண்ட் ஸ்ப்ரே போனோம், இல்லைனா வந்து இன்னும் மிஷின் அந்த மிஷின் கீஸ் இது ஞாபகம் இருக்கா கீஸ்? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காரை பெயிண்ட் அடிச்சுட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. அந்த மிஷின் டைமர்லாம் வச்சுருக்கானுங்க கீஸ். பார்த்து இந்த காரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 பாலோட இடத்துக்கு கொண்டு போய் ஆகணும். அதுவும் எங்கேயும் இடிக்காமல் இருந்தீங்கன்னா வந்து அந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ பெயிண்ட் ஸ்ப்ரே கொண்டே போக தேவையில்ல. நீங்கள் அப்படியே இங்கே வந்து நிப்பாட்டினா போதும். எங்கேயாச்சும் கொஞ்சம் டைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் சோலி முடிஞ்சது. நீங்கள் வந்து பெயிண்ட் ஸ்ப்ரே போய் ஆகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயால் உங்களுக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் காசில் பெயிண்ட் அடிப்பானுங்க. இதெல்லாம் நீங்கள் 6 தடவை வந்தாலே போதும். ஐயோ டேமேஜ் பண்ணிட்டோமா இல்லை கீஸ்? பண்ணல நான் கூட பயந்துட்டேன் கீஸ். ஸோ அதுவும் உங்கள் காசில் தான் அதை அடிப்பானுங்க கீஸ். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். நீங்கள் ஒரு 5 தடவை வந்தாலே போதும், உங்களோட காசு எல்லாம் கையாக போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மிஷினில். ஸோ வேகமாக பாத்திரம் இடிச்சிடாதானே எங்கேயும். இப்போ இது பெயிண்ட் ஸ்ப்ரே எனக்கு கொண்டு போக சொல்லுவாங்க, என்னென்னு தெரில. பார்ப்போம். இடிக்க சேஃப்டியாக கொண்டு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாம் வச்சாச்சுல. இப்போ வந்து பாம் வச்சோடனே வந்து இப்போ எங்கே போக சொல்கிறானுங்க? இப்போ வந்து இல்லை கீஸ், இப்போ நம்மளை பெயிண்ட் ஸ்ப்ரேலாம் போக சொல்லலை. நம்ம பார்த்தீங்கன்னா இடிக்காமல் ஒழுங்காக கொண்டு வந்துட்டோம்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவனை பெயிண்ட் ஸ்ப்ரேலாம் கொண்டு போக சொல்ல, டேரெக்டாக அவன் இடத்துக்கே வந்து போய் வைக்க சொல்கிறானுங்க. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா அவன் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போவோம். இந்த வாட்டி டிராஃபிக் அந்தளவுக்கு இல்லை கீஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டு போயிட்டோம். அது டெஃபினட் எடிஷனில் பார்த்துருந்தீங்கன்னா வந்து ரொம்ப டிராஃபிக்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அவன் நம்மளால் அது வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளால் கடைசி வரைக்கும் கொண்டு போய். இது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அந்தளவுக்கு இல்லை கீஸ். போன வாட்டி என்ன டிராஃபிக்கால் இடிக்கல, அது சரியாக நிப்பாட்டாமல் நம்ம இடிச்சு தொலைச்சிட்டோம். டிராஃபிக் இல்லை தான். ஆனால் டிராஃபிக் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக நம்மளால் முடிக்க முடியும். இதனால் போலீஸை போய் இடிச்சிட்டு இருக்கக்கூடாது கைஸ்லாம் சொல்லி முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்து ஆக்டிவேட் த பாம் அண்ட் கெட் அவுட் ஆஃப் த டே. இப்போ வந்து பாம் ஆக்டிவேட் பண்ணோம். ஆக்டிவேட் பண்ணுறா பண்ண மாட்டியே கிளாடு பண்ணுறா. என்னடாச்சு பண்ணுறா டேய், என்னடா பண்ணிகிட்டு இருக்க? இப்போ பார்த்தீங்கன்னா பாம் வந்துருச்சு. ஓடு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டியாக இருக்கும் கீஸ். இப்போ வந்து அவன் பொறுமையாக நடந்து வராதா, டக்குன்னு வாடா. அப்படியே பொறுமையாக ஆமை மாதிரி வராங்க கீஸ். பாருங்களேன், என்னடா பண்ணுற, சீக்கிரம் வாடா. என்னடா பண்ணுற இப்படி? மார்க்கோ பிஸ்ட்ரோ டக்குன்னு வந்து ஏறி தொலை. சரி ஏறிட்டாங்க கீஸ். பட்டாங்க அப்படியே வெடிக்கணும். அப்படியே வெடிச்சிருச்சு அவ்வளோ. மிஷின் பாஸ். வாண்டர் லெவலில் இது தராதிங்கண்ணா. நம்மளால் இப்போ வாண்டர் போகாது. உங்களுக்குலாம் தெரியும் சீட் கோட் போட முடியாதுங்கிறதுனால. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு கார் கீஸ் எடுத்துகிட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம்? லூகிஸ் கேர்ள்ஸ் போகுமா, இல்லைனா வந்து ஜோ போவோம் கீஸ். பிகாஸ் இந்த வருஷம் எனக்கு டோனி சிப்ரானியை பார்க்கணும்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது கீஸ். என்னடா ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவன் மூஞ்சி எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன் ஒரிஜினலில். ஸோ அதான் இங்கே அதுக்காக தான் கீஸ் நான் வந்து ஜோவோட மிஷினாக பண்ணுறேன். லூகியோட மிஷின் போயிடுமா. இதுக்கப்புறமா வந்து லூகியோட மிஷின் போகும் கீஸ். ஏன்னா வந்து ஜோ கொஞ்சம் கஷ்டமான மிஷின் தான் தருவான். இப்போ ஒரு மிஷின் தருவான். அது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வேனை திட்ட சொல்லுவான்னு நினைக்கிறேன். இல்லை அது இல்லை, வேற ஒன்றும் கீஸ். ஸோ வந்து இப்போ வந்து ஃபேரவல் சங்கிலி சாங்கி எனக்கு என்னென்னு தெரியும் கீஸ். இது பார்த்தீங்கன்னா ஏதோ வேனை திட்ட சொல்லுவானுங்க. வேன் இல்லை, வேற என்னமோ கீஸ். ஆனால் ஆம்புலேஷன் நான் போக சொல்கிறீங்க இன்னும் தெரியல கீஸ்.
ஆமுனேஷன் பிஸ்டல் இல்லை கைஸ். இது பார்த்தீங்கன்னா 2 கேங்ஸ்டர் காரில் இருப்பாங்க. அந்த 2 கேங்ஸ்டரையும் பார்த்தீங்கன்னா வந்து கொல்ல சொல்லுவானுங்க. அதான் கைஸ் இந்த மிஷினு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறோன்னா வந்து ஆமுனேஷன் தான் போகிறோம். ஆமுனேஷன் போய் ஒரு கன்றாய் பிஸ்டலை போய் தருவான். அந்த பிஸ்டலையும் வாங்கிட்டு போக வேண்டியதான், வர வழி இல்லை கைஸ் நமக்கு. இல்லை டோனி சிப்ரானி வீட்டுக்கு பின்னாடி போவோம். அங்கே ஒரு இது வச்சுருப்பானுங்க. அங்கே என்ன அது பேர் என்ன, அது AK-47 வச்சுருப்பானுங்க. அங்கே போயிடுவோமா? இங்கே டோனி சிப்ரானி வீடு இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பார்ப்போம். இதில் நேவிகேட்டிங் சிஸ்டம்லாம் கிடையாது. கொஞ்சம் நம்மளே பார்த்து தான் போயாகணும். கொஞ்சம் தூரம் தான். ஆமுனேஷன் கிட்டே தான் கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆமுனேஷனுக்கு போவோம். அந்த கன்ட்ராவிஸ் பிஸ்டலை வாங்குவோம். இல்லை கைஸ், இல்லை ஃபஸ்ட்டு வந்து AK-47 ஃபஸ்ட்டு போய் எடுத்துருவோம். அப்போ தான் அந்த கன் காரண்ட் சீன் போட முடியும். நானே AK-47 வச்சுருக்கேன், என்கிட்ட போய் பிஸ்டல் தெரியப்பா அப்படிங்கிற மாதிரி சீன் போடுற மாதிரி இருக்கு கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாரா நீ வந்து டார்ச்சர் பண்ணாதரா வந்து பாருங்கள், கார் இடிச்சிடுவான் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோனி சிப்ரானோட வீட்டுக்கு பின்னாடியே போயிடும். இங்கே தானே கைஸ் வீடு இருக்கும், ஹோட்டல் மாதிரியே இருக்கும். இதான் கைஸ் வீடு டோனி சிப்ரானி. ஸோ வந்து இப்போ இங்கே வந்தாச்சா, இங்கே தான் கைஸ் வச்சுருப்பானுங்க இந்த AK-47. இங்கே வந்தால் ஒரு ஹெல்த் வச்சுருப்பானுங்களே, நல்லா தெரியும். இங்கே வந்தால் ஒரு ஹெல்த் வச்சுருப்பானுங்க. இங்கே இருக்க ஹெல்த்து இது அப்படியே எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் வச்சுருப்பானுங்க. எங்கடா இருக்குது ஆர்மரு? ஸோ சீக்கிரம் போனால் இங்கே ஒரு ஆர்மர் இருக்குமே. இங்கே ஒரு AK-47 ஆர்மர் இருக்குது. தூக்கி வேண்டி தான். ஆனால் தூக்கி வச்சா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் அவங்கள்ட்ட போகணும். இப்போ வந்து இல்லை ஆமுனேஷன் போயிடும். ஆமுனேஷனில் போய் அந்த கன்காரன்ட்ட போய் பத்தல்ல AK-47 வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி போய் சீன் போட்டு வந்துடும். டோனி சிப்ரான் உன்னோட கார் கைஸ் பாருங்களா, இந்த இதுலேயும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காரை வச்சுக்கிட்டு டக்குன்னு வேகமாக போய் அந்த ஆமுனேஷன்கிட்ட போவோம் கைஸ். ஸோ டக்குன்னு இப்போ வந்து எங்கே இருக்குது, இந்த இருக்குது கைஸ் ஆமுனேஷனு. வந்து சொல்லுவான், ஜோ சொன்னான் உனக்கு பிஸ்டல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பிஸ்டல் ஏதோ கன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னான். நம்மளும் பெரிய கன்னாக இருக்குன்னு நினச்சேன். என்னது பெரிய கன்னு இருங்க கைஸ். AK-47 எடுத்து காமிச்சோம். AK-47 பார்த்தல வாங்குடா. தேவையா உனக்கு? அதான் கைஸ் சீன் போட்டுச்சு. அவனே நினைப்பான், அடா பாவி பிஸ்டலை போய் எடுத்து வச்சுருக்கோமே அப்படின்லாம் நினைப்பான் கைஸ். அவனை கைஸ் இந்த பிஸ்டலை தூக்கி வச்சு, இந்த கன்றாவி பிஸ்டலை போய் தூக்கி வச்சு நம்ம ஆனால் இந்த இதெல்லாம் சுட போகிறது கைஸ். நம்ம எப்போவுமே AK தான், AK-47. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த இவங்களை கொல்ல போகணும். ஸோ அவங்க ஒரு ஷார்ட் கன் மாதிரி வச்சுருப்பானுங்க கைஸ். ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு ஷார்ட் கன் வச்சுருப்பானுங்க. அந்த ஷார்ட் கன் நம்ம எடுத்துப்போம் கைஸ். ஆனால் 5 புல்லட் தான் சம்திங் என்னமோ இருக்கும். ஸோ அதான் கைஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஒரு 5 புல்லட் தான் வச்சுருப்பானுங்க ஷார்ட் கன். அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க கைஸ். அங்கே போகிறாங்களா வராங்களா இந்த தெருவிலையா? இங்கே என்னடா அது? இந்த சைடு இருக்கு கைஸ். ஓகே அடப்பா, இது வேறு போக முடியல கைஸ். இந்த மிஷினா? இந்த மிஷினு கைஸ். கிட்ட போனால் என்ன ரியாக்ஷன் பார்ப்போமா? என்ன பண்ணுவானுக்கு? என்னங்கிறா அது? யாரா நீ? சைனாக்கார மாதிரி இருக்க. சைனா டவுன் வரசா? எப்படா இருக்கீங்க? வாங்க 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 வாங்க. அவன் ஓடுற கைஸ். ஓடுறான்டா. ஓடுறான்டா. அவன் கார் எடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு அவனை கொண்டான் கைஸ். வாங்கு வாங்கிடுறா. ஐயோ நம்ம மாதிரி கன்று அவனெல்லாம் சுடா. எப்பா முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அடிக்கிறான். ஐயோ சுடலாம் செய்கிறானுங்க கைஸ். இதுதான் அவன் கார் கைஸ். அந்த என்னது இந்த பிஸ்டல் அன்லாக் ஆகிடுச்சு கைஸ். அவ்வளோ இந்த பிஸ்டல் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆமுனேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக்கில் வந்துருச்சு. அந்த ஆமுனேஷனில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். பிஸ்டல் வச்சு என்னடா பண்ண போகிற? AK இது கைஸ். இந்த கன்று பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஸ்பான் ஆகி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதனால பார்த்தீங்கன்னா வந்து அதாச்சும் ரொம்ப ரேராக தான் ஸ்பான் ஆகும். உங்களுக்கு டக்குலாம் ஸ்பான் ஆகுது. பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு தான் ஸ்பான் ஆகும். ஏன்னா AK-47 அதுவும் கேம் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தாங்கன்னா என்ன சும்மாவா? அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடாது. இப்போ நான் போய் பார்த்தேன்னா அந்த கன்று இருக்காது. நான் கொஞ்சம் நேரம் கேம் சேவ் பண்ணிட்டு இந்த கேம் டயத்தில் நான் பார்த்தீங்கன்னா வந்து 24 hours அதாச்சும் வந்து நான் 1 day இந்த கேம் டயத்தில் செலவு பண்ணால் தான் வந்து எனக்கு அந்த கன்று திருப்ப கிடைக்கும். அதுக்கு அவ்வளோ பெரிய கன்னில், அதனால் அது பில்லர்ஸ் அதிகமாக தருவானுங்க. ஸோ நான் ஸ்கிப் பண்ணி விட்ருவோம் தேவையில்லை. இப்போ வந்து ஆமுனேஷன் போக சொல்லுவாங்க கைஸ். ஆமுனேஷனில் காரு இந்த மிஷின் கைஸ். இந்த கேங்ஸ்டர்லாம் கொடுத்து வச்சுருவாங்க அந்த மிஷின் கைஸ். இப்போ வந்து இந்த கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் கைஸ். ஸோ இப்போ டக்குன்னு போகும். ஸோ
பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கானுங்க. இந்த மிஷின் தான் ஷார்ட் கன் அவனுக்கு வச்சுருப்பானுங்க கைஸ். யாருக்கெல்லாம் ஜிடிஏ 3 பிடிக்க மாட்டாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. இருக்கிறதுல எனக்கு ஜிடிஏ சாண்ட்ரஸ் தான் பிடிக்கும். ஜிடிஏ சாண்ட்ரஸ் வைசிட்டி தான் பிடிக்கும். 3 அந்தளவுக்கு இருக்காது. வைசிட்டி தான் எஸ் வேறு லெவல். வைசிட்டி சாண்ட்ரஸ் தான். அடப்பாய் கரெக்டாக நான் கார் விட்டு இறங்கிட்டேன்னு உடனே அவன் ஓட்டான் பாருங்க. இருறா வரேன். இப்போ சம்மந்தமே நம்ம ஆமுனேஷன்லாம் போக சொல்கிறாங்க. நான் அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன்? மினி யூஎஸ்ஐ தெரியுங்களா? தரமாட்டிங்களா? அமைதியாக இருக்கும். இப்போ வரேன்டா வாங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி விட்டு இறங்கணும் கீஸ். அவனுக்கு 2 பேரும் வண்டி விட்டு இறங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இறங்கிட்டானுங்களா? அடப்பா இறங்கல கீஸ். அவனுக்கு பார்த்தீங்கன்னா இறங்க மாட்டேங்கிறானுங்க. நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். அப்படி அப்பாடி இறங்கிட்டானுங்க கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நான் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் தெரியுமா? ஐ எம் கேங்ஸ்டர். ஷார்ட் கன் கிடச்சிருச்சு கீஸ் வேறு லெவலு. மினி யூஎஸ்ஐ கிடச்சிருச்சு வா போட்டு அவ்வளோதான் கீஸ். அவங்க மினி யூஎஸ்ஐ கிடச்சிருச்சு. எங்கடா காணோம்? இல்லை கீஸ் இன்னும் எடுக்கலை. நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுறாத மினி யூஎஸ்ஐ எங்கடா இருக்குது? இந்த இருக்குது கீஸ். 28 புல்லட் தான். மினி யூஎஸ்ஐ அன்லாக் ஆனால் அதுக்கு தனியாக ஒரு மிஷின் பண்ணியானுங்க கீஸ். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எந்த மிஷின் அது ஏதோ மிஷின் ஆச்சு. ரொம்ப கஷ்டமான மிஷினு. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா போதும் கீஸ். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 4-5 மிஷினும் சம்திங் பண்ணிட்டோம். ஸோ இதை போய் நம்ம வீட்டில் போய் பார்க் பண்ணிடுவோம் கீஸ். இந்த வண்டி நமக்கு தேவைப்படும். ஸோ பார்க் பண்ணிட்டு கேம் சேவ் பண்ணிடுவோம் போய். ஸோ கேம் சேவ் பண்ணுறான். எஸ் ஓகே. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பாய்.